பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எதை அடிக்கணுமோ அதைத்தான் அடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திரம் இந்திய இராணுவத்திற்கு இருக்கிறதா என்றெல்லாம் தெரியாது. அப்படித்தான் இந்த சிந்தூர் என்பது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் என்றைக்கு 3200 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ரஃபேல் விமானத்தை $2 லட்சம் பெருமானம் உள்ள PL-15 மிசைல் வச்சு $400 மில்லியன் பெருமானம் உள்ள செங்குடு சீன விமானம் சீன ஃபைட்டர் வீழ்த்தியதோ அன்றைக்கே உங்களுடைய அத்தனை பெருமையும் குலைந்து விட்டது, சீரழிந்து விட்டது. சென்ற ரஃபேல் திரும்பி வரலைன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரிடி. வெளிநாட்டு விமானத்தை ரஃபேலை வாங்கி வைத்துக் கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்கல்ல, அவன் அதுக்கு தகுந்தபடி அவன் செஞ்சு வச்சுட்டான். வீட்டை திறந்து போட்டான், உள்ள வந்த உடனே போட்டான். ஆக இதுதான் நாம் சொல்ல விரும்புவது. நின்று நிதானித்து யோசித்து உளவுத்துறை, கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொடர்பு இதெல்லாம் சேர்ந்து செய்வதுதான் ஒரு யுத்தம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்.